நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 24/6/2026. இன்றைய தினம் அன்னதானம். மதிப்பிற்குரிய மறைந்த திரு அருட்செல்வம் ஐயா வாத ஊர், மதிப்பிற்குரிய திரு மறைந்த அருட்செல்வம் ஐயா அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் மற்றும் திரு பிரசன்னா அருட்செல்வம் ஐயா அவங்க நினைவாக இவங்க இருவரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி இன்னைக்கு 700 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய மறைந்த திரு அருட்செல்வம் ஐயா வாத ஊர் அவங்களுக்கு இன்னைக்கு முதலாம் ஆண்டு நினைவு தினம். அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டும் மற்றும் திரு பிரசன்னா அருட்செல்வம் அவங்களுடைய நினைவாகவும் இவங்க 2 ஆத்மாக்களும் சாந்தி அடைய வேண்டி இன்னைக்கு அன்னதானம் 700 நபர்களுக்கு கொடுத்திருக்காங்க. திரு அருட்செல்வம் ஐயாவுடைய மகள் திரு பிரசன்னா அருட்செல்வம் ஐயாவுடைய சகோதரி திருமதி அனுஷா சுரேந்திரன் அவங்க குடும்பத்தினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். இன்னைக்கு அருட்செல்வம் ஐயாக்காகவும் பிரசன்னா அருட்செல்வம் ஐயாக்காகவும் அன்னதானம் கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா நீங்க வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறும். அந்த இருவரின் ஆத்மாக்கள் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பாதத்துல சாந்தி அடையும் சரணாகதி அடையும் மனதார வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மரியாதைக்குரிய மறைந்த திரு அருட்செல்வம் ஐயா வாத ஊர், மரியாதைக்குரிய மறைந்த திரு பிரசன்னா அருட்செல்வம் ஐயா இவங்க நினைவாக அன்னதானம் இந்த ஆத்மாக்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம். அன்னதானம் செய்த இவங்களுடைய குடும்பத்தினர் இறைவன் ஆசீர்வாதத்தோட அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிறோம். உங்க குடும்பத்திலே வந்து பிறப்பாங்கன்னு மனசார வேண்டிக்கிறோம். திருமதி அனுஷா சுரேந்திரன் அவங்க அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட எங்களுடைய மனமார்ந்த நன்றியை காணிக்கையாகிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையும் நரலால நீங்க வேண்டிய வேண்டுதல்கள், நினைத்த காரியங்கள் அத்தனையும் பரிபூர்ணமாக நிறைவேறணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய நமக.
ஓம் நமச்சிவாய். சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. சாப்பாடை வீண் பண்ணாம, தயவு செய்து சாப்பாடை வீண் பண்ணாம சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாயா. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, பிரம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி வடிவில் நின்று சிவனே, இருளை அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா. ஓம் நமச்சிவாயா. பார்க்கடலை கடைந்த போது பாய்ந்து வந்த விஷத்தை கண்டத்தில் நிறுத்தி உயிர்களுக்கு கருணை செய்ததனால் நிலகண்டனானவனே, நீரை தலையில் சுமந்தவனே சிவபெருமானே. அறியாமை கொண்ட வேட்டுவன் அருளறியாமல் பூஜை செய்தான், வில்வ இலைகள் விழுந்த போதும் விண்ணகம் கதவு திறந்ததே. ஒரு இலை கூட உண்மையனில் ஒரு நாமமே போதுமே, ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் ஒரு வாழ்வே மாறுமே. நான்கு காலம் தீபம் ஏற்றி நமச்சிவாயம் மோதுவோம், நள்ளிரவிரொய்யும் திறந்தேனா வந்தியரை பாடுவோம். உபவாசம் உடல் சுத்தம், ஜபம் செய்ய மன சுத்தம். சாமி ஓம் நமசிவாய நமக. சாமி இன்னைக்கு அன்னதானம் வந்து கிட்டத்தட்ட 700 பேர்கிட்ட அன்னதானம் கொடுக்குறாங்க. மதிப்பிற்குரிய மறைந்த திரு அருட்செல்வம் ஐயா, திரு பிரசன்னா அருட்செல்வம் ஐயா வாதவூர், இவங்க அவங்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு, அருட்செல்வம் ஐயாவுடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினம், பிரசன்னா அருட்செல்வம் அவங்களுடைய நினைவு தினம். இவங்க நினைவு தினத்தை முன்னிட்டு தாத்தா அவங்க பொண்ணு கொடுக்குறாங்க, அனுஷா சுரேந்திரன் அவங்க கொடுக்குறாங்க. இவங்க 2 பேர் ஆத்மாவும் சாந்தி அடையணும்னு வேண்டிக்குங்க. அருட்செல்வம் வாதவூர் ஐயா, வாதவூர்ன்றது ஊர், அருட்செல்வம் ஐயா, திரு பிரசன்னா அருட்செல்வம் ஐயா, அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்குங்க. மற்றும் பிரசன்னா அருட்செல்வம் ஐயா, அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்குங்க. இறையடி சேர வாழ்க்கையிலும் அந்த குடும்பத்தினர், இந்த அன்னதானம் கொடுத்த அனைத்து குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நெறிச்செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் இவற்றில் மென்மேலும் உயர்ந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய நமக. சாமி இன்னைக்கு அன்னதானம் வந்து திரு அருட்செல்வம் ஐயா மற்றும் திரு பிரசன்னா அருட்செல்வம் ஐயா, அருட்செல்வம் ஐயாவுக்கு 1ஆம் ஆண்டு நினைவு தினம் மற்றும் பிரசன்னா அருட்செல்வம் ஐயா அவங்களுடைய நினைவு தினம் வாதவூர்
இவங்க நினைவாக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இவங்க நினைவாக இவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி இன்னைக்கு அனுஷா சுரேந்திரன் அவங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு அனுஷா சுரேந்திரன் அவங்க வேண்டி அன்னதானம் கொடுத்துருக்காங்க. திரு அருட்செல்வம் ஐயா, திரு பிரசன்னா அருட்செல்வம் ஐயா அவங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் அவங்க ஆத்மா நல்லபடியாக நிம்மதியாக ஆத்மா சாந்தி அடையணும். சாதத்துடைய ஓம் நம சிவாய நமக. சாமி, இன்னைக்கு அன்னதானம் மதிப்பிற்குரிய மறைந்த திரு அருட்செல்வம் ஐயா மற்றும் திரு பிரசன்னா அருட்செல்வம் ஐயா இவங்க 2 பேருடைய நினைவாக அன்னதானம் கொடுக்குறாங்க. இதில் அருட்செல்வம் ஐயா வாதவூர் அவங்க ஊர். அருட்செல்வம் ஐயா அவங்க நினைவாக 1ஆம் ஆண்டு நினைவு தினம் அவருக்கு. அதனாலேயும் மற்றும் பிரசன்னா அருட்செல்வம் அவங்க நினைவாகவும் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. திருமதி அனுஷா சுரேந்திரன் இவங்க 2 பேருடைய ஆத்மா அருட்செல்வம் ஐயாவுக்காகவும் பிரசன்னா அருட்செல்வம் ஐயாவுக்காகவும் பிரார்த்தனை செய்து அனுஷா சுரேந்திரன் அவங்க கொடுக்குறாங்க. அருட்செல்வம் ஐயா, பிரசன்னா அருட்செல்வம் ஐயா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்குங்க ஐயா. ஓம் நம சிவாய. விநாயகர் முன்னிறுத்தி அண்ணாமலையாரும் சரி, உண்ணாமலையம்மாரும் சரி, தீவிரவாதிகளுக்கு சாதுக்களுடைய அனுபவத்தோடையும் பெரிய கோயிலுடைய அனுபவத்தோடையும் அன்னதானம் பண்ணுறவங்களும் சரி, நீங்களும் சரி, குழந்தை ஊட்டியோட தீர்க்காயுஷாக நல்லா இருக்கணும். அவங்களுக்கு மோட்சம் கிடைச்சி நல்ல ஒரு புண்ணியம் வச்சுருக்கவங்களுக்கும் நல்ல அனுகிரகம் உண்டாகட்டும். செல்வ செழிப்போடு நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஐயா, அங்கேருந்து இந்த பக்கம் லாஸ்ட்டில் வந்து உட்காருங்க ஐயா. வாங்க, இருங்க. ரொம்ப நேரம் நின்றுங்கிறாங்க. போங்க, இப்போ இப்படி போங்க. வாங்க ஐயா, வாங்க. எங்க எந்த ஒரு மொட்டை? அண்ணாமலையாருக்கு மொட்டையா? சரிங்க. அவர் பேரை வச்சுட்டு கடையில் போட்டு. ஓம் நம சிவாய. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, பிரம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி வடிவில் நின்று சிவனே, இருளை அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா. ஓம் நம சிவாய. பார்க்கடலை கடைந்த போது பாய்ந்து வந்த விஷத்தை கண்டத்தில் நிறுத்தி உயிர்களுக்கு கருணை செய்ததனால் நிலகண்டனானவர்க்கு கருணை செய்ததனால் நிலகண்டனானவனே, நீரை தலையில் சுமந்தவனே சிவபெருமானே. அறியாமை கொண்ட வேட்டுவன் அருளறியாமல் பூஜை செய்தான். வில்வ இலைகள் விழுந்த போதும் விண்ணகம் கதவு திறந்ததே.
இந்த பாட்டியோட பொண்ணே இட்டுன்னு வந்து விட்டுறாங்க. அவங்க பார்த்துக்க முடியல, இங்கே இப்படியே கூட இருந்து விட்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேயே அவங்க தான் இட்டுன்னு வந்து விட்டாங்க. அந்த பாட்டி ஒரு வாட்டி அமகலம் பண்ணுது சாமி, 2 நாளைக்கு ஒரு வாட்டியே. அந்த பாட்டி அவங்க பொண்ணை பார்க்கணுன்ட்டு அவங்க பொண்ணு என்ன பண்ணாங்க, நானே பார்த்துக்கிறேன், ஒரு ரூம் பாருங்க, நானே பார்த்துக்கிறேன் வந்து கூட அப்படின்னு சொல்லி தான் ஒரு ரூம் பார்த்து வாடகை எடுத்தது. வந்து விட்டுட்டு போனவங்க தான் ஃபோன் பண்ணால் கூட வரமாட்டேன்றாங்க. நாங்கள் எவ்வளோதான் ரொம்ப அமகலம் பண்ணிடுது பாட்டி சில நேரத்தில், பொண்ணை பார்க்கணும் போகணும் வரணும்னு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இங்கேருந்து வேட்டவளம் பஸ் ஏற்றி அமிச்சா அடுத்து 10 நிமிஷத்தில் இட்டுன்னு வந்துடுறாங்க, அடுத்த 1/4 மணி நேரத்தில் இட்டுன்னு வந்துடுறாங்க மறுபடியும் இங்கே ரிட்டர்ன் மாதிரி. இப்போ தான் இவன் பஸ் ஏற்றி அமிச்சிட்டு வந்தான், வந்துட்டாங்களாம் திருவண்ணாமலைக்கு. நாங்கள் உங்ககிட்டே விட்டுறோம், உடனே பஸ் கூட எடுத்துன்னு வந்துடுறாங்க. சரி இப்படி பண்ணுறவங்க நாளைக்கு எதனா ஒரு அடிப்பட்டு கீழே விழுந்துட்டாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்கன்னா யார் பொறுப்பு சொல்லுங்க? பக்கத்தில் யாரும் பார்க்க அவங்க பார்த்துக்கிறோன்னு சொன்ன வச்சு தான் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அவங்க வரவே மாட்டேன்றாங்க. நம்ம செலவு பண்ணலாம், அது பண்ணுறாங்க செய்கிறாங்க, என்ன பார்க்கறதுக்கு ஒரு ஆள் அவங்க இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணும்போது அவங்கள உரிமை உள்ளவங்களும் செய்யாத போது இப்போ அந்த பாட்டிக்கிட்ட வந்து சும்மா ஃபோனில் பேசினா கூட ஓரளவுக்கு திருப்தி ஆகிடுவாங்க. இவங்க வந்து விட்டு போனவங்க தான் 2 நாள் 4 நாள் வரலன்னா அந்த பாட்டி அவங்க பொண்ணு ஐயோ என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோ அது மாதிரி ஆயிடுது. இவங்க அந்த பட்டத்தில் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு அந்த இது இல்லை, முடிஞ்சா போதுங்க எப்படி. ஆமாம் அப்படிதான் யோசிக்கிறாங்க. அது வேண்டாம். ஆமாம் இப்போ பாரு, இப்போதான் 9:30 மணிக்கு அன்னைக்கு அப்படிதான் பாட்டி வந்து நினைக்கிறாங்க. ஆமாம் எடுத்துக்கிறீங்க, நம்ம இருக்கிற வேலைக்கு நம்ம பார்க்க முடியாது. நமக்கு 1000 பிரச்சனை 1000 வேலை இல்லை சமயம். உட்காருங்க, இப்படி உட்காருங்க, ஃப்ரண்ட்டில் உட்காருங்க. உட்காருங்க. நேராக போய் உட்காருங்க. ஹேண்ட் வாஷ் அங்கே இருக்கு பாருங்க. நேராக போய் உட்காருங்க. வாங்க போயிட்டு வாங்க. ஓம் நம சிவாய நமக. சாமி இன்னைக்கு அன்னதானம், இன்னைக்கு ஒரு 700 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. திரு மறைந்த அருட்செல்வம் ஐயா அவங்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினம், அவங்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டும் மற்றும் திரு பிரசன்னா அருட்செல்வம் ஐயா அவங்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. திருமதி அனுஷா சுரேந்திரன் இவங்க 2 பேருக்காகவும் வேண்டி, அவங்க 2 பேருடைய ஆத்மா சாந்தி அடையவும் வேண்டி அன்னதானம் கொடுத்துருக்காங்க. திரு அருட்செல்வம் ஐயா வாதவூர், திரு பிரசன்னா அருட்செல்வம் ஐயா இவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்குங்க சாமி. அவங்க ஆத்மா சாந்தி அடைய அண்ணாமலையுடைய அருள் கிடைக்கட்டும். அடியாருடைய சார்பாக ஆத்மா சாந்தி அடைய பரிபூர்ணம் பிரார்த்தனை. ஓம் நமச்சி. 700 பேர். ஆமாம் நமச்சி. 4 மணி ஆகிடும், கண்டிப்பாக ஆகிடும். நமச்சி. சந்தேகம் கேட்டுமா? சொல்லுங்க சாமி. அந்த படத்தில் ஒரு இந்த மாலை போட மாட்டேங்க, உத்திராட்சி மாலை. எந்த படத்தில்? ருத்ராட்சி மாலை போட சொல்றாரு. சாமி போட்டது. சாமி ஃபோட்டோக்கு ருத்ராட்சி மாலை பண்ணணுமா? சரி, இதே போடல, அதான் ஃபோட்டோவில் இருக்குது. அதில் நீங்கள் தனியாக போடணும். சரி போட்டுடலாம். இப்போ கொடுத்தா அதுக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நம்ம கேட்காது கொடுக்காதுங்க ரொம்ப. சரி நிச்சயமாக போட்டுடலாம். எந்த சாமிக்கு போடணும்? நீங்கள் போய் போடுங்க. அண்ணாமலை அதான் போய் போடுங்க. எட்டாவது சொல்லிட்டோம். எட்டா போங்க, அது மேலே ஏறிக்குங்க. கை நடுங்கம்மா, பரவாயில்ல போங்க. ஒரு ஆவட்டு மாதம் நினைக்கிறோம் சொன்னார். அன்றைக்கி சொன்ன கேட்டீங்க அன்றைக்கே போகிறீங்க. வாங்கிட்டு வந்தீங்களா அதை? சாமி சாமியார் கொடுத்தாரு. சாமியார் கொடுத்தாரு. ஆமாம். ஓகேவா? வச்சுக்கோ சாமி. சந்தோஷமா? ஆ வச்சாச்சு. நல்லா இருக்குதா? சரி பிடிச்சிருக்கு. சரி. ஓம் நமச்சிவாயா. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, பிரம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய
நமச்சிவாய. బాగుందియా? நன்றி. சரி சரி. ఓం నమ శివాయ. ఓం నమ శివాయ. ஓம் நம சிவாய. மஸ்துగా ఉంది బాగా. சரி. ஹாப்பியா? அண்ணாமலையாருக்கு நன்றி சொல்லுங்க. அண்ணாமலையாருக்கு நன்றி சொல்லுங்க. ఇంత హ్యాపీగా ఉంది. சரி சரி. வாங்க வாங்க. ஓம் நம சிவாய. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, பிரம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி வடிவில் நின்று சிவனே, இருளை அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா, ஓம் நம சிவாய. பார்க்கடலை கடைந்த போது பாய்ந்து வந்த விஷத்தை கண்டத்தில் நிறுத்தி உயிர்களுக்கு கருணை செய்ததனால் நிலகண்டனானவனே, நீரை தலையில் சுமந்தவனே, சிவபெருமானே. அறியாமை கொண்ட வேட்டுவன் அருளறியாமல் பூஜை செய்தான். வில்வ இலைகள் விழுந்த போதும் விண்ணகம் கதவு திறந்ததே. இதில் போங்க. இதில் போங்க. இதில் போங்க பிரதர். இதில் போங்க. போங்க இதில் போங்க. போங்க இதில் போங்க. இதில் போங்க. இந்த பக்கம் போங்க. ஒரு இலை கூட உண்மையனில் ஒரு நாமமே போதுமே, ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் ஒரு வாழ்வே மாறுமே. நான்கு காலம் தீபம் ஏற்றி நமச்சிவாயம் மோதுவோம். நள்ளிரவிரொய்யும் திறந்தேனா வந்தியரை பாடுவோம். உபவாசம் உடல் சுத்தம், ஜபம் செய்ய மன சுத்தம். ஒரு இரவு விழித்திருந்தால் ஒரு வாழ்வு ஒளி வந்து சேரும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஹர 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 மகாதேவா, ஓம் நம சிவாய. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, பிரம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி வடிவில் நின்று சிவனே, இருளை அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா, ஓம் நம சிவாய.
தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க. ஒன்றும் இல்லை, இருமா 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 இரும்பேறா இரும்பேறா இரும்பு எடுத்து கொடு. இரும்பு எடுத்துவாங்க வெளில எடுத்து இது கீழே இரும்புல வைங்கம்மா, கையில் பிடிமா. இதில் இதை இருக்கு பாருமா இரும்பு. ஹாஸ்பிட்டலுக்கு போட நார்மல் ஆகிட்டாங்க பாரு, குழந்தை நார்மல் ஆகிட்டா பொறுமையாக கொடுங்க. இதை இரும்பு கொடு, இரும்பு விடு. அந்த ஜல்லிக்கட்டு எத்தணும் போ. இது யாரா எடுத்துனோம். விடு விடு விடு. நார்மல் ஆகிட்டாம்மா. அம்மா அம்மா குழந்தை நார்மல் ஆகிடுச்சுமா, குழந்தை நார்மல் ஆகிடுச்சு. டேய் 4 வாட்டிக்கு இது ஆஸ்பத்திரி போனீங்களா? இரும்பு கையில் இது நான் கொத்திக்கு போகிறேன் குழந்தை. எத்தனை போங்க. நம்ம கிட்ட அன்னதானம் சாப்பிட வந்தவங்க அவங்க பேர குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. காலையிலேருந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது. அவங்க சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்திருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் குழந்தைக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கண்டிஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனடியாக நம்மளுடைய 1 டே ஃபுட் சர்வீஸ் காரில் குழந்தைய ஹாஸ்பிட்டல் அனுப்பினோம். ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி வார்டில் சேர்த்தாங்க. குழந்தைக்கு முறையான ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. குழந்தை ஓரளவுக்கு இப்போ நார்மல் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அண்ணாமலையாருக்கு நன்றி, உண்ணாமலை அம்மனுக்கு நன்றி. ஓம் நம சிவாய. அவசரத்துக்கு நல்லா வேணாம் எனக்கு. குழந்தை நல்லா இருக்கா? குழந்தை மாதிரியா இருக்குண்ணா. இப்போ அவர் வந்து அண்ணன் சொன்னார், போய் சேர்த்த பிறகு அவங்க சொன்ன பிறகு மரியாதையை உடனே எல்லாருமே 2 நர்ஸு வந்து பார்த்தாங்க. டாக்டர் அங்கே தான் கிடையாது. வந்து சேர்த்த பிறகு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இட்டு வந்ததுக்கு இப்போ டக்குன்னு இட்டுமானிங்க பார்த்தியா, எனக்கு அதே ரொம்ப பெருமை. குழந்தைய பார்த்துங்க. சே என்ன தெரியுமாச்சு, அப்படி ஒரு அதிர்ச்சி ஆகிப்போச்சு. வாயில் நுர தடிக்குன்னு ரொம்ப கஷ்டம். காலையிலேருந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அப்படிதான் உடனே என்ன சொல்கிறாங்க? ஜிஹெச் தலைக்கை வீழ்ந்ததுனால இந்த அட்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டில் எல்லாரும் சொல்லிட்டீங்களா? இப்போ தம்பிக்கிட்ட சார் தான் சொன்னார். சரி பத்திரமா பார்த்துங்க குழந்தை, பத்திரமா பார்த்துங்க. சாப்பிட்டீங்களா நீங்கள்? இல்லை சாப்பாடு நான் வீட்டில் போயிட்டு மருந்து சாப்பிட்றதே இல்லை. பேரப்பிள்ளை பறவை. ஐயா பேரப்புள்ளா இங்கே பாருங்க அதே போதும். பேரப்புள்ளா ஆஸ்பத்திரியில் நல்லபடியாக இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். வேலை சாமி கொஞ்சம் சாப்பிட்டு, ஏன்னா சாப்பிட்டு பாதியிலே எழுந்துட்டீங்க நீங்கள். பரவாயில்ல, கொஞ்சம் உட்காந்து சாப்பிடுங்க. அப்பதான் இலை போட்டேன். நீங்களா உட்காந்து கொஞ்சம் சாப்பிடுங்க. உட்காருங்க. எப்படி இருந்தாலும் சாப்பிட போறீங்க. உட்காருங்க ஐயா. ஒன்னாவது ஐயா பேரப்புள்ளைய அங்க சேர்த்தாச்சு ஹாஸ்பிட்டல்ல. இங்க பாருங்க, உங்க மனைவி கூட இருக்கிறாங்களா? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சா? சாப்பிடுறதுக்கே போடல சாமியா. நீங்க உட்காந்து கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பரவாயில்ல, நான் சாப்பிடுங்க. மனசே ஓடல. இப்போதைக்கு குழந்தை போய் பாக்குறேன். நான் வந்து சொல்றத கேளுங்க ஐயா, குழந்தை நல்லா இருப்பான். சாப்பிட முடியல சாமியா. நான் நுண்ணாளிங்களா கண்டிப்பா நான் அதுக்கு தான் வேற ஒன்று. அந்த மருந்து கொடுத்த மருந்து உடனே எடுத்துன்னு போகணும். அதுக்கு தான், வேற ஒன்று. சரி நல்லா இருக்கும். எதில் வந்தீங்க? நம்ம வெளியே இருக்குது. வண்டி இருக்குது. அம்மா தான் சொல்லிச்சு, எங்கள் அம்மா யாரோ வெளியே நின்றுச்சுங்க. அம்மா சாதம் இருந்தால் பரவாயில்ல, நம்ம போய் சாப்பிட்றோம்மா, குழந்தைக்கிறா வீட்டில் நீட்டு மரமா அப்படின்னு. சரி ரசம் வரனா இருக்கும். என்ன பேர் குழந்தை பேர்? ரிஷிகேஷவன். நம்ம பேர் நல்லா இருப்பான், கவலைப்படாதீங்க. சரி எல்லாரும் என் பேர் ரவிகாந்த். சரிங்க. பார்த்தேன் என் குழந்தை வந்து 12 வயசு வரைக்கும் அந்த பெண் குழந்தை. சரிங்க. அப்பப்போ அந்த மாதிரி ஆகும். ஃபிக்ஸ் வருமா? என்னன்னா அதுக்கு மருந்தே கிடையாது, ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒரே ட்ரீட்மெண்ட் தான். காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் சூரிய வெளிச்சத்தில் ஒரு 6:45 7 மணி 7:15 வைக்கணும். அதுதான் ட்ரீட்மெண்ட் கிடையாது. அப்புறம் என்னாச்சு குழந்தைக்கு? இறந்துட்டாங்க 12 வயசு வரைக்கும். அது ட்ரீட்மெண்ட் எதுவும் இது பண்ணலீங்களா? ஒன்றும் அது ட்ரீட்மெண்ட் இல்லை. அதான் சொன்னேன். ஏன் சொன்னா ஜஸ்ட் ஒரு நாலேஜ் இருக்கட்டும். என் மடியில் இருக்கும்போதே சில டைம் அப்படி ஆகும். ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அதை பார்க்கணும், அவ்வளோதான். ஆனால் அது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு காய்ச்சல் எதுக்கு வருது, இல்லை ஒரு லூஸ் மோஷன் எதுக்கு ஆகுது, ரொம்ப அழுக்கிறது அது வெளியே வருது. அது ஏதோ போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. என்ன உள்ளே போச்சு, இது வேக்சினேஷனோ இல்லை ஏதோ மாத்திரைங்க மருந்து டானிக்கெல்லாம் உள்ளே போட்டிருக்காங்க. அது உடம்புல சக்தி கம்மி, அது வெளியே வருது, அழுக்கு வெளியே வருது. இந்த வலிப்பு காக வலிப்பு வந்து ரொம்ப அழுக்குன்னா அது உடம்பு வெளிப்படுத்தும். அந்த மாதிரி இப்போ காய்ச்சல் கூட ஒரு மாதிரி அழுக்க வெளியே படுத்துருக்காங்க. லூஸ் மோஷன் ஆகுது. அது மாதிரி இதுவும் ஒன்று.
எங்கேயும் கூட்டு போக மாட்டேன் நான். இந்த குழந்தை ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாமே, மூளையில் என்ன செக் பண்ணீங்களா? எம்ஆர்ஐ செக் பண்ணீங்களா? பண்ணியாச்சு. என்ன சொன்னாங்க எம்ஆர்ஐ? நான் வந்து குவாலிஃபைட் அக்யூபங்சரிஸ்ட். அக்யூபங்சர் படிச்சதுனால நான் சொல்லியிருக்கிறேன் நான். அது இது தெரிஞ்சதுனால தான் சொல்லியிருக்கிறேன் நான். இல்லை இப்போ எம்ஆர்ஐ எடுத்து என்ன சொன்னாங்க? எம்ஆர்ஐ ஒரு பிரயோஜனம் இல்லை அதெல்லாம். எம்ஆர்ஐ ஸ்கேன் அதெல்லாம் ஒரு பிரயோஜனம். அதான் சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிற காரணமே அதுதான். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அப்படி ஆனால் ஒன்றும் பண்ணக்கூடாது. அது வந்து இப்போ காய்ச்சல் வந்தால் என்ன பண்ண முடியும்? 2 நாள் வெயிட் பண்ணுவோம் தான். கோல்டு வந்தால் 7 நாள் வெயிட் பண்ணணும். லூஸ் மோஷன் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ணக்கூடாது, சாப்பிட்றது நிறுத்தணும். இந்த குழந்தைங்களுக்கு மெடிசன் இதுதான். பால் பசும்பால் கொடுக்கக்கூடாது, சூரிய வெளிச்சத்தை கொஞ்ச நேரம் வைக்கணும் டெய்லி. இதுதான் மருந்து, இதை விட்டால் மருந்து கிடையாது. அதான் சொன்னேன் நான். சரி சரி. டைம் இந்த மாதிரி ஆச்சுன்னா ஒன்றும் டென்ஷன் பண்ணிக்காது, ஒன்றுமே பண்ண முடியாது இந்த நேரத்தில். சும்மா வச்சுக்கணும் தான். இப்போ நார்மல் ஆயிடுச்சு. ஆட்டோவில் போனவொடனே வண்டியில் போனவொடனே நார்மல் ஆயிடுச்சு. அதான் அவங்க வந்து பசும்பால் கொடுக்கறது நிறுத்தணும் ஃபஸ்ட்டு. சரி சரி. அதான் வேற சரிங்க, நன்றி நன்றிங்க. பார்க்கடலை கடைந்த போது பாய்ந்து வந்த விஷத்தை கண்டத்தில் நிறுத்தி உயிர்களுக்கு கருணை செய்ததனால் நிலகண்டனானவனே, நீரை தலையில் சுமந்தவனே, சிவபெருமானே, அறியாமை கொண்ட வேட்டுவன் அருளறியாமல் பூஜை செய்தான். வில்வ இலைகள் விழுந்த போதும் விண்ணகம் கதவு திறந்ததே. ஒரு இலை கூட உண்மையனில் ஒரு நாமமே போதுமே. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் ஒரு வாழ்வே மாறுமே. 4 காலம் தீபம் ஏற்றி நமச்சிவாயம் ஓதுவோம். நள்ளிரவிரொய்யும் திறந்தேனா வந்தியரை பாடுவோம். உபவாசம் உடல் சுத்தம், ஜபம் செய்ய மன சுத்தம். ஒரு இரவு விழித்திருந்தால் ஒரு வாழ்வு ஒளி வந்து சேரும். ஓம் நமச்சிவாய. Shiva, Arunachala Shiva, Arunachala
அருணாச்சலா
உள்ளம் பழித்திடும் அருணாச்சலம்